இங்க ஒரு ஷெஃப் சின்ன ஊசியை கறியில குத்தி ஸ்மெல் பண்ணி பார்த்தே அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு அது இன்னும் என்ன செஞ்சா டேஸ்டா இருக்குமோ அது எல்லாத்தையும் செஞ்சு சர்வ் பண்றாங்க. அந்த அளவுக்கு டேலண்டா இருக்காங்க. இவங்க சமையல சாப்பிடறதுக்காகவே அந்த ஹோட்டலுக்குன்னு தனி கூட்டமே வருது. அதே மாதிரி இவங்க வாங்கின அவார்டால தான் அந்த ஹோட்டலுக்கே பெருமையா இருக்கு. இப்ப இவங்க டிவில இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அதை டிவில பார்த்துட்டு நிறைய ஹோட்டல்ல இதை விட சம்பளம் அதிக தரதா சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு டிமாண்டா இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா ஆஃபரையும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் இவங்க எப்பயும் போல ஹோட்டலுக்கு வராங்க. அப்ப இவங்க கூட வேலை செய்யற ஷெஃப் எல்லாரும் நேத்து இவங்க சமைச்சது சாப்பிட்டா கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஷாக் ஆயிடுறாங்க. சோ இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா இவங்க ஹோட்டலுக்கு கெட்ட பேர் வந்துடும் சொல்லிட்டு பாஸ் இவங்க வேலையை விட்டு அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் பாஸ் டிவில இன்டர்வியூ கொடுக்குறான். அதுல ஹோட்டல் மேல எந்த தப்பும் இல்ல, அந்த ஷெஃப் மேலதான் தப்பு. அதனாலதான் நாங்க வேலையை விட்டு அனுப்பிட்டேன்னு சொல்லி அவனோட ஹோட்டலுக்கு கெட்ட பேர் வராம சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே அந்த பாஸோட பிளான். இவங்க வேலையில இவங்க கான்பிடண்டா இருக்கிறதுனால அவன் கொடுக்குற எந்த சஜஷனுமே ஏத்துக்காம இருந்திருப்பாங்க. அதுல கடுப்பா நம்ம பிளான் பண்ணி அவங்களை பழி வாங்கிடுறான். இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரிய வர வேற ஒரு ஹோட்டல்ல சேர்ந்து இவங்களை பழி வாங்குறன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அவன் டிவில பேட்டி கொடுத்தது பார்த்து எந்த ஹோட்டலுமே இவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பதான் இவங்க ஃப்ரெண்டு மூலமா ஸ்கூல் பசங்களுக்கு சமைச்சு போடுற வேலை கிடைக்குது. இவங்களும் அப்போதைக்கு இருந்த மைண்ட் செட்ல கிடைச்ச வேலை செய்யலாம்னு ஒத்துக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல இவங்களுக்கு முன்னாடி இருந்த ஷெஃபோட சமையல் பிடிக்காம ரேட்டிங் ரொம்ப மோசமா இருக்கு. அதனாலதான் இவங்களை வேலைக்கு எடுத்திருக்காங்க. இவங்க வந்ததும் குழந்தைங்களுக்கு எவ்வளவு சுத்தமா சமைக்கணும்னு கூட வேலை பார்க்குற எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்களோட சமையலை சாப்பிட்டதும் பிரின்சிபலுக்கும் ரொம்ப பிடிச்சிருது. ஆனா பசங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி இது வரைக்கும் இருந்த ரேட்டிங்கை விட ரொம்ப மோசமான ரேட்டிங் விடுது. அப்பதான் இத்தனை நாளா எல்லாமே தெரியும் நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறாங்க. அது என்னன்னா பெரியவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் பசங்களுக்கு பிடிக்காது. சோ நம்ம இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு உணர்றாங்க.